ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்துட்டு வெண்ணெய் திரண்டு வரும்போது பானை உடஞ்ச கணக்கா எதுவுமே நடந்துடாமல் இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எபிசோடில் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோமோஸும் சரி எல்லாமே வந்து முயற்சியில் தான் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கான சொல்யூஷன் வந்து இப்போ வரைக்குமே வரல. பட் ஆனால் சொல்யூஷனை நோக்கி தான் வந்து அந்த பயணங்கள் போயிட்டே இருக்கு. ஆனால் இப்போ மல்லியோட வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய வந்துட்டு ஆச்சரியக்குரிய கொஸ்டின் மார்க்குங்கிற மாதிரியே தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்துட்டு முதல்ல இருந்தே மல்லி வந்துட்டு அவங்க வீட்டை விட்டு அவங்களே போறான்னு சொல்றது, அண்ட் தென் விஜய் வந்து வீட்டு விட்டு போன்னு சொல்றது. ஸோ இந்த மாதிரி வெண்பா குட்டிக்காக அவங்க ரிட்டர்ன் பண்றது, கெஞ்சி கேட்கறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரியே இந்த விஷயத்துலயும் வந்துட்டு நடந்துருச்சு அப்படின்னா என்னதான் அவங்க அன்னபூர்ணி அம்மா வீட்டுக்குள்ள வந்து இருந்தாலும் வந்துட்டு விஜய் போறதுக்கு வீட்டை விட்டு போறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா வந்து ரேணுகா அப்படிங்கிறது வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இப்போ வரைக்குமே நினைச்சிட்டு இருக்காரு. பட் ஆனா அந்த கேரக்டர் வந்து பொய் அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே கண்மூடித்தனமாக தான் அவர் நம்பிட்டு இருக்காரு. ஸோ அதனாலே ஆனால் ஒரே ஒரு மனசுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மல்லியை வந்து எந்த விதத்திலும் காயப்படுத்திடக்கூடாது. ரேணுகான்னு சரி யாரு வந்தாலும் சரி அவளை நான் வாழ்க்கையில விட்டு நான் விரட்டி அடிச்சிருவேன், அந்த என்னோட வாழ்க்கை அவள் கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அவளுக்கு வரவே கூடாது அப்படின்னு தான் வந்துட்டு விஜயும் வந்து இப்போ வரைக்குமே நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா மல்லி வந்து இந்த மாதிரி பால்ல இந்த டேப்லெட் போட்டு கலக்கிறது செய்யறது இந்த மாதிரிலாம் பண்ணது அவங்க பார்த்துட்டாரு அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா வந்து இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. ஏன்னா வந்து மல்லியை வந்து சும்மாவே விட மாட்டாரு. ஏன்னா மல்லி மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னதான் அவரே கேர் பண்ணாட்டாலும் மல்லி வந்து ரேணுகாவை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய விஷயத்துல வந்துட்டு ரொம்ப நம்பிக்கையோட தான் விஜயன் வந்து இருந்துட்டே இருக்காரு. ஏன்னா இப்போ அவங்க நினைச்சது கூட ஒரு ட்ரீமா தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு இப்படி நடந்தா என்ன ஆயிரப்போகுது, இவர் என்ன அடிச்சுட்டாருன்னா என்ன ஆகும், அப்புறம் நம்மளோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடுமே, நம்மளே போய் வாண்டடா அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்மளோட வாழ்க்கையை உடைச்சிருங்கன்னு சொல்ற மாதிரி நான் அந்த விஷயம் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல அவங்க பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ உண்மையை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, சொன்னாலும் அவர் ஏத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரே ஒரு சொல்யூஷன், கையும் கல்லுமா வந்து இந்த ரேணுகாவை பிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து சாட்சிகள் எல்லாமே வேணும். ஆனா அவங்க ரேணுகா இவங்களை விட மல்லியை விட பயங்கர வந்து புத்திசாலித்தனமா எல்லா விஷயமே பண்ணிட்டு இருக்காங்க. எந்த விதத்திலையும் மல்லி கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட குறிக்கோள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. அந்த மொபைல் வீட்டுக்கு வந்தா கூட இப்போ வரைக்குமே அந்த மொபைல் கூட யாரையும் கண்டுபிடிக்காத அளவுக்கு இந்த ரேணுகா வந்து நடந்துட்டு இருக்காங்க. ஒரு டைத்துல மொபைல் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்திலையும் வந்து ஒண்ணுக்கு டபுள் மடங்கு வந்து இவங்க யோசிக்கதை செய்யறாங்க. பள்ளி நோட் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள வந்து என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கிறது நல்லாவே நோட் பண்றாங்க இந்த சுடர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விதத்துல இந்த டெண்டர் வந்து கை மாறுறது எல்லாத்தையுமே வந்து போட்டோ எடுத்து இந்த ரகுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு அதுவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாசிபிலிட்டி இல்லைனாலும் வேற ஒரு செக் பாயிண்ட் வைப்பாங்க. ஏன்னா இப்போ அவங்க பைத்தியமா தானே நடிக்கிறாங்க. டைரக்டா கூட அவங்க அப்பா கிட்ட போய் கேட்கறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டி இருக்கு. கதிரேஷனும் வந்து இவங்க ரொம்ப லக்கியான பொண்ணுன்னு தான் வந்துட்டு மனோகர் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனாலேயே வந்துட்டு சொல்றதுக்கு நிறையவே பாசிபிலிட்டி இருக்கு. டைரக்டா அவங்க வந்து சும்மா விளையாட்டுத்தனமா கேட்கற மாதிரி கேட்டு அவங்க அப்பா வாயிலிருந்து கறந்துட்டு அந்த இந்த விஷயங்கள் எல்லாமே கையாண்டுட்டாங்கன்னா டோட்டலா வந்துட்டு கதிரேஷனோட டெண்டர் போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து ரகு இந்த டெண்டர் எடுக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு பக்கமா ரகு ஒரு பக்கமா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதிரேஷனோட டெண்டரை ஆட்டைய போடுறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருக்காங்க. ராஜி பொறுத்த வரைக்கும் அவங்க சொந்த பொண்ணையே வச்சுட்டு கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சுடர் வந்து தானே போதும் வேற யாரும் தேவையில்லைங்கிற ஒரு கெத்துல அவங்க ஒரு பக்கம் மூவ் ஆயிட்டு இருக்காங்க. மெயினா வந்து இவங்க ரொம்ப லக்கியான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேஷன் நினைக்கிறதுனாலே இவங்க விளையாட்டுத்தனமா கதிரேஷனோட வாயிலேயே வந்து கேட்டு தெரியறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ கதைக்களம் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்ன நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.